Hello everyone, welcome to Sounders IAS Academy and welcome to our family. I am Kaushik. இந்த ப்ரோக்ராம் நேம் வந்து நியூஸ் எஃப்எம்ங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னென்ன சொல்ல போகிறோன்னா, போத் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு ரிலேட்டடான நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோவை போஸ்ட் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கல் நேம் வந்து குளோபல் கோல் டிமாண்டுங்க. இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா நியூஸ் ஆர்டிக்கலுங்க, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டுங்க, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோட ரெக்கமெண்டேஷனுங்க, அப்புறம் ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கிற ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? இதாங்க நியூஸ் ஆர்டிக்கல். ஃபஸ்ட்டு வந்து குளோபல் கோல் டிமாண்ட் வந்து இந்த இயர் வந்து இன்க்ரீஸ்டுங்க. அதுக்கப்புறம் கோல் டிமாண்ட் வந்து 2026 வந்து குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதான் கோல் வந்து வெரி இம்பார்ட்டண்டான ப்ரைமரி ஃபாசில் ஃப்ளூயலுங்க. இது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். இது வந்து ஹைலி கார்பன் ரிச் மெட்டீரியலுங்க. இது வந்து யூஸ்வலாக ப்ரௌனாகவும் இருக்கும், பிளாக்காகவும் இருக்குங்க. இது வந்து லேயராக கிரவுண்டில் வந்து டெபாசிட் ஆகிருக்குங்க செடிமெண்ட்ரியாக. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்லங்க, குளோபல் கோல் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி. இதுக்கு வந்து 3 முக்கியமான ரீசன் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சைனாலையும் இந்தியாவிலையும் வந்து கோல் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குங்க. ரெண்டாவது விஷயம் வந்து குளோபல் கிளைமேட் சேஞ்ச் இன் குளோபல் கிளைமேட்டும், அப்புறம் நிறைய இடத்துல வந்து ட்ராட்டும் ஏற்பட்டனால ஹைட்ரோ பவர் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருச்சுங்க. அப்புறம் இன்க்ரீஸிங் டிமாண்ட் ஃபார் எலக்ட்ரிசிட்டிங்க. எல்லா இடத்துலையும் வந்து எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகுதுங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து புஷ் டு இவி வெஹிக்கல்ஸுங்க. எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸுக்கு நம்ம கொடுக்குற புஷ்ஷுங்க. அப்புறம் வந்து குளோபல் பாப்புலேஷன் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குங்க. அப்புறம் அர்பனைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அர்பனைசேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அப்புறம் ரிப்போர்ட் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோட ரிப்போர்ட்ஸ் பார்ப்போங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ்ஏலையும் வந்து யூரோப்பியன் யூனியன்லேயும் கோலோ டிமாண்ட் வந்து இந்த இயர்லேருந்தே குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்ட்னா 20% ஈச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026 2.3% குளோபல் டிமாண்ட் ஃபார் கோல் வந்து குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு எக்ஸ்பெக்டட்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நியூக்ளியர் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மாடரேட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுவும் கோல் டிமாண்டை வந்து குறைக்க ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா, சைனா, யூரோப்பியன் யூனியனில். அப்புறம் நம்ம முக்கியமான விஷயங்க, பாரிஸ் கிளைமேட் டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணால் நம்ம 95% கோல் கன்சம்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. அதுவும் டைம் பீரியட் இருக்குங்க, 2020 2050 அப்புறம் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகமாக வந்து லோ காஸ்ட்டு சோலார் டெக்னாலஜியை வந்து டிப்ளாய் பண்ணுங்கள், நிறைய இடத்துல இன்க்ரீஸ் பண்ணுங்கள் டிப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹைட்ரோ பவர் வந்து ரொம்ப சஸ்டைனபிள் மேனராக டிசைன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் வெதருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை. அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுக்கும் அதர் சேஞ்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ வந்து இது முன்னாடி கோலோட டிமாண்ட் வந்து இதுக்கு முன்னாடி குறைஞ்சிருக்குங்க. எப்போனா சோவியத் யூனியனோட கொலாப்ஸ் அப்பையும், அதுக்கப்புறம் COVID-19 க்ரைசிஸ் அப்பையும் கோல் டிமாண்ட் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிச்சுங்க. ஆனால் வந்து மறுபடியும் இப்போ பாருங்கள் 2023 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கோல் டிமாண்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ணுங்கள், க்ளீனர் டெக்னாலஜிக்கு மாறி கோலோ டிமாண்டை சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளீனர் டெக்னாலஜினா ஒன்றும் இல்லைங்க, சோலாரு, விண்டு, தெர்மலை தவிர எப்படின்னா ரினியூவல் எனர்ஜியாக இருக்கணுங்க. புரியுதாங்க? அது வந்து பொல்யூஷன் எமிஷன் ஏற்படுத்தாததாக இருக்கிறது க்ளீனர் டெக்னாலஜிங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து கோலை பற்றி சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாங்க. 50% கோல் டிமாண்ட் வந்து சைனாலேருந்தாங்க ரைஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சைனீஸ் பீப்புள் அதிகமான கோல் கன்சூம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? large emission for
கார்பன் டை ஆக்சைடு வந்து லார்ஜ் சோர்ஸ் வந்து ஃப்ரம் கோல் தாங்க. ஓகேங்களா? கோல்னால தான் அதிகமான CO2 எமிஷன் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இந்தியாவில் வந்து 50% எலக்ட்ரிசிட்டி டிமாண்டை வந்து கோல் தாங்க நமக்கு வந்து கொடுக்குது. ஓகேங்களா? கோல் ரிசர்வ்ஸை வச்சு டாப் 5 ஸ்டேட்டு நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜார்க்கண்ட், ரெண்டாவது ஒடிசா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேசுங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கோல் பார்க்கலாங்க. இந்தியாவில் பீட் வந்து 40% வந்து கார்பன் இருக்குங்க. இது நார்த் ஈஸ்ட் இந்தியன் சைடு இருக்குங்க. அப்புறம் லிக்னைட் வந்து 40 to 60% கார்பன் இருக்குது. இதை லோ குவாலிட்டி கார்பன்னு சொல்கிறாங்க. ப்ரௌன் லிக்னைட்னு ஒன்று இருக்குங்க. பிளாக்கு ப்ரௌனுன்னு இருக்குது. ப்ரௌன் வந்து நெய்வேலி தமிழ்நாட்டில் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிட்டுமினஸ் இது தாங்க அதிகமாக மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் இந்தியாங்க. இது வந்து சாஃப்ட் கோல்னு சொல்கிறாங்க. இதில் 60 to 80% வந்து கார்பன் கண்டென்ட் இருக்குங்க. ஆந்த்ரசைட் இது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி ஆர் ஹை அமௌண்ட் ஆஃப் கார்பன் இருக்காதுங்க. எவ்வளோ பர்சன்ட்னு பாருங்கள், 80 to 90% கார்பன் இருக்குங்க. இது வந்து ஜம்மு காஷ்மீர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ராய்ச்சி டிஸ்ட்ரிக். கோல் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கும் ஸ்டீல் மேக்கிங்க்கும் நெக்ஸ்ட்டு சிமெண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்க, இந்த ஆர்டிக்கல் முடிஞ்சு. இதை மாதிரி நம்ம நிறைய ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணலாம் ஃப்யூச்சரில். நீங்கள் நமக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் ஸ்மைலுங்க. தேங்க்யூ.